கிட்ட உடம்பு நல்லாவே இருக்கு. நம்ம சும்மா போயி என் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? மாஸ்டர் செக்கப் பண்ண உடனே அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் குடுக்குறாரு. குடுக்கும்பொழுது என்ன தெரியுது நமக்கு? நம்ம உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்கா? இல்லன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா? அப்படின்ற ஒரு அனலைஸ்க்காக தான் நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறோம். எடுத்த உடனே என்ன பண்றோம்? எதுவும் இல்லன்னா ஓகே. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம மெடிசன வந்து முன்கூட்டியே நம்ம எடுத்துக்கிறோம். நம்மள வந்து நம்ம தற்காத்துக் கொள்கிறோம். நம்ம உடம்ப. புரியுதுங்களா? அது வந்து மனித உடலுக்கு. இது வந்து மனித உயிருக்கு. சொல்றீங்களா? இந்த உயிர் என்கின்ற இந்த ஜாதகருடைய தலையெழுத்து எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இது. இந்த ஜாதக ஆய்வு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டா வந்துரும். இது வந்து 19 பேஜ் வரும். சரிங்களா? நம்ம வந்து பாரம்பரியத்துல பார்க்குற முதல் பேஜும் இதுல வரும். ஃபர்ஸ்டே அதுதான் வரும். சரிங்களா? முதல் பேஜே ஜாதகத்துல நம்ம பார்க்குற மாதிரி ராசி கட்டம், நவாம்ச கட்டம் அதுன்றது முதல்லயே வந்துரும். எந்த கட்டம்? இது ராசி கட்டம், இது நவாம்ச கட்டம் முதல்லயே வந்துரும். அடுத்து இந்த கிரகங்கள்லாம் எப்படி பாவ தொடர்பு கொள்ளுது அப்படின்னு வரும். இதெல்லாம் கூட புரியல. நம்மளுக்கு ஜோதிடத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எங்க போட்டு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருக்காரு. இப்ப இத பாக்குறவங்களுக்கு மறக்க தெரியலனா கூட பச்சை கலர்ல தான் நல்லா வேலை செய்யும். பெருசு பெருசா இருக்குது. மஞ்சள் கலர்னா திட்டமா வேலை செய்யும். ப்ளூ கலர்னா ஓரளவுக்கு. கருப்பா வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்யாது. அப்படின்றத மேலேயே இங்க கொடுத்துருக்காரு. இத பார்க்கும்போதும் நமக்கு கரெக்டா புரிஞ்சிடுது. புரியுதுங்களா? படிக்காதவங்க கூட புரிஞ்சிக்கிற எளிய முறையில ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இந்த ஜோதிடம். கேபி சார ஜோதிடம். சரிங்களா? இவ்வளவு அற்புதமாக, இவ்வளவு துல்லியமாக இந்த பலனை நாம் வந்து இந்த ஜாதக ஆய்வுல நம்ம எடுத்துடலாம். இப்படி எடுத்த பிறகு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எந்த நேரத்துல எந்த தசாபுத்தியில அவர்களுக்கு நல்ல நேரம் வருகிறது, நல்ல யோகமான தசையா, யோகமான நேரமா, நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பெரிய முயற்சிகள் செய்து வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இல்ல முதலீடு செய்து வியாபாரத்தை வளர்த்துக்கலாமா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அந்த நேரத்துல செஞ்சுக்கலாம். இதுவே பாதகமான நிலமா இருந்ததுன்னா வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, அகலகால் வைக்காத, புதுசா நீயே விருப்பப்பட்டு ஒரு இடத்த வந்து டிரான்ஸ்பர் வாங்கின்னு போவாத, இருக்கிற வேலையை தக்க வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் இது. அது மாதிரி